புதுச்சேரியில் இயங்கும் ரெஸ்டோ பார்களின் உரிமத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, இந்த ஆர்ப்பாட்டம் குறித்தான முழு விவரங்கள். புதுச்சேரியில் இந்த ரெஸ்டோ பார்களால் நாளுக்கு நாள் இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக புதுச்சேரியில் ரெஸ்டோ பாரில் ஒரு தமிழக மாணவர் கொலை செய்யப்பட்டார். இது புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில பல்வேறு எதிர்கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விதிகளை மீறி 12 மணிக்கு மேல் அதிக அளவில் ரெஸ்டோ பார்கள் இயக்கப்படுவதன் காரணமாக நள்ளிரவில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்படுவதாக கடுமையான குற்றச்சாட்டுகளை அதிமுக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட திமுக கட்சிகள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இதனை கண்டிக்கும் விதமாக தான் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் முன்பு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில இன்று ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றிருக்கிறது. நிர்வாக சீட், அதாவது 12 மணிக்கு மேல் அந்த சட்ட ஒழுங்கு ஏற்படும் வகையில் ரெஸ்டோ பார்கள் இயங்கக்கூடிய அனைத்து ரெஸ்டோ பார்களும் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும். இது கலாச்சார சீர்கேட்டை ஏற்படக்கூடிய இந்த புதுச்சேரியில் இதை உடனடியாக புதுச்சேரி அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக சார்பில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பினர். மேலும் மாவட்ட ஆட்சியரை உள்ளே செல்ல முயன்ற போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. புதுச்சேரி அரசு உடனடியாக இந்த ரெஸ்டோ பார்கள், அதாவது அனுமதிக்கப்பட்ட நேரத்தை மீறி செயல்படும் ரெஸ்டோ பார்கள் உரிமத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என இவர்கள் கோஷம் எழுப்பியிருக்கிறார்கள். இதனால் புதுச்சேரியில் கலாச்சார சீர்கேடு ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.